பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கான பரலோக மன்னா. சில சமயங்கள்ல நம்முடைய உற்றார் உறவினர்களே, நம்முடைய சிநேகிதர்களே நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு தாவீது அரசன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 38வது அதிகாரத்துல தாவீதினுடைய சிநேகிதரும் அவருடைய இனத்தவரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய பிராணனை வாங்க வகை தேடின கூட்டம் ஒரு பக்கம், அவரை கேவலமாய் பேசின கூட்டம் மறுபக்கம், அவருக்கு கண்ணிகளை வைத்த கூட்டம் ஒரு பக்கம், அவருக்கு வஞ்சனையான காரியங்களை யோசித்த கூட்டம் மறுபக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது 13வது வசனத்துல சொல்றாரு, நான் காது கேளாதவனை போலவும் ஊமையனை போலவும் நடந்து கொண்டேன், மாறாக நான் கர்த்தரை நோக்கி அவருடைய மறு உத்தரவுக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையான ஒரு பாடம் பாருங்க. இன்னைக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில நாம அமைதியாக கர்த்தருக்காக அவருடைய மறு உத்தரவுக்காக காத்திருக்க நாம கற்றுக்கொள்ளணும். Sometimes silence is the best answer அப்படின்னு அதனாலதாங்க சொல்றாங்க. ஆமானையும் மோர்தக்காயும் குறித்து நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது கூட, ஆமான் மோர்தக்காய்க்கு கண்ணி வைத்த போது மோர்தக்காய் மிகவும் அமைதியா இருந்து கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தார். விளைவு என்ன ஆனது? ஆமான் தான் வைத்த கண்ணியில அவனே அகப்பட்டு கொண்டான். காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்று கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்து கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். God bless you.